கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் கிரானைட் வழக்கு தொடர்பாக விசாரணை அதிகாரி சகாயம் இன்று மாலை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரானைட் முறைகேடு வழக்கு குறித்த தகவல்களை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். மற்றும் மதுரையில் நடைபெற்ற விசாரணையை விளக்க காத்திருக்கிறார் எமது மதுரை செய்தியாளர் சரவணன். கிரானைட் முறைகேடு வழக்கு மற்றும் அது குறித்து உயர்நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஆணை பத்தி சொல்லுங்க. அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த வழக்கில் மதுரை மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதிகளில் கிரானைட் முறைகேடு, அதாவது கிரானைட் குவாரிகளில் சட்டவிரோதமாக கிரானைட் வெற்றி எடுக்கப்பட்டதில் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும், எனவே இதுகுறித்து ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வுதான் சகாயத்தை நியமித்து விசாரித்து விசாரணை அறிக்கை 3 மாதத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சகாயம் இங்கிருந்து, அதாவது சென்னையில் பணிபுரிந்த சகாயம் அங்கு சென்று அங்கு தனியாக ஒரு அலுவலகம் எடுத்து அங்கு அந்த விசாரணையை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 20 கட்டமாக அவர் பல முறை விசாரணையை மேற்கொண்டார். இந்த நிலையில தொடர்ந்து அவர் விசாரணை நீட்டித்துக் கொண்டே போனதுனால கிட்டத்தட்ட 3 முறை இங்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கால நீட்டிப்பு வழங்கியது. இந்த நிலையில்தான் இன்று அந்த அறிக்கையை அவர் தயார் செய்து இன்று மாலைக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கு தாக்கல் செய்யும் பிரிவில் தாக்கல் செய்ய உள்ளதாக அவரது வழக்கறிஞர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த தாக்கல் செய்த பின்பு இந்த வழக்கு முறைப்படி நாளை தான் விசாரணைக்கு வருகிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு முன்பு நாளை தான் முறைப்படி வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் இந்த அறிக்கை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள், சுமார் 12,000 பக்கங்கள் வரை இருக்கும் என்பதனாலே அந்த அறிக்கை இன்றே மாலையே நாங்கள் தயார் செய்து தாக்கல் செய்ய உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததா மதுரையிலிருந்து சரவணன் கிட்ட கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, மதுரையில விசாரணை அதிகாரி சகாயம் நடத்திய விசாரணை விவரங்களை சுருக்கமா சொல்லுங்க. மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பு விசாரணையை விசாரணை அதிகாரி சகாயம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தொடங்கினார். அதற்காக அவருக்கு பூமாலை வணிக வளாகத்தில் அலுவலகம் ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 22 கட்டங்களாக இந்த விசாரணையை மேற்கொண்டார். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 5 கட்டங்களில் அவர் பொதுமக்களிடம் குறைகேட்டு மனுக்கள் பெற்றார். இதில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட புகார் மனுக்கள் பெறப்பட்டது. மேலும் கள ஆய்வு, அதாவது நேரடியாக கிரானைட் முறைகேடுகளால் நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகள், பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார். அந்த கள ஆய்வின் போது பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டது. அதாவது புராதன சின்னங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, குளங்கள், வரத்து வாய்க்கால்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது, பல குளங்களை காணவில்லை என்பதெல்லாம் பல்வேறு அடுக்கடுக்கான புகார்களில் அந்த முகாந்திரங்களின் அடிப்படையெல்லாம் விசாரிக்கும் போது பல்வேறு பூதகரமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதைத் தொடர்ந்து 22 கட்ட விசாரணைகளில் அவர் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் நேரில் அழைத்தும் ஒரு சில அதிகாரிகளிடம் தபால் மூலமும் அறிக்கை பெற்றிருந்தார். இந்த அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக காவல்துறை தரப்பில் கிட்டத்தட்ட 28,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையானது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர் தனது அறிக்கையை தயார் செய்தார். இந்த அறிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா முதலில் ஆரம்ப கட்டங்களில் இந்த கிரானைட் முறைகேடு, வரி ஏய்ப்பு மற்றும் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு உள்ளிட்ட புகார்களை தொடர்ந்து தான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு குளங்கள், வரத்து வாய்க்கால்கள், சமண படுகைகள், அதாவது சமண படுகைகள்லாம் பாண்டியர் காலத்தில் பாண்டியர் மன்னர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கால்நடைகள் மற்றும் விலங்கினங்களுக்கெல்லாம் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வரத்து வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு கட்ட நிலைகளை தாண்டி இந்த 21வது கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா திடீரென நரபலி என்ற ஒரு நிலையை மாறியது. இந்த நரபலி புகார் தொடர்பாக 3 பேர் புகார் கொடுத்தனர். இந்த 3 பேரில் மேலூர் கீழவளவைச் சேர்ந்த சேவற்குடியன் கொடுத்த புகாரின் பேரில் சின்னமலம்பட்டி பகுதியில் சுடுகாடு பகுதியில் தோண்டும் பணியானது தொடங்கியது. அதில் 8 எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக தோண்டப்பட்டு 8 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. இந்த 8 எலும்புக்கூடுகளும் தற்போது ஆய்விற்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு கட்ட நிலைகளை தாண்டி தான் இப்போது இந்த விசாரணை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிகிறதா அல்லது தொடருமா என்பதெல்லாம் அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் தெரிய வரும். இன்னும் நரபலி தொடர்பான புகார்கள், அது தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிலுவையில்
இருக்கிறது. எனவே இந்த அறிக்கையில் நரபலி தொடர்பான ஒரு விசாரணை ஒரு அறிக்கை வந்து ஒரு நரபலி தொடர்பான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய முழு வடிவங்கள் அதில் இருக்காது. எனவே நரபலி தொடர்பாக மேலும் கால நீடிப்பு, அதாவது அந்த பகுதி மட்டும் நரபலி தொடர்பாக மட்டுமே விசாரணை எடுப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் நிலவுகிறது. ரமேஷ், இப்போ இந்த வழக்கின் முன்னேற்றம் பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி இந்த வழக்கு தொடர்ந்த போதே தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சோமியாஜி ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ககன் சிங் பேடி அவர் வந்து அந்த பகுதிகளெல்லாம் சுற்றி அந்த விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்துவிட்டார். இருந்தாலும் இந்த சகாயம் விசாரணை தேவையில்லை என்றுதான் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் உயர்நீதிமன்றம் இல்லை, சகாயம் உங்கள் அதிகாரி தானே, அவர் விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் அவர் நியமித்தது. இவர் கிட்டத்தட்ட 22 கட்டமாக அந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு இன்று அந்த அறிக்கை தயாரிக்கும் பணியை ஈடுபட்டு இன்று மாலைக்குள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார்கள். இந்த வழக்கு நாளை வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோருடைய முதன்மை அமர்வு முன் விசாரணைக்கு வரும். அப்போது அந்த அறிக்கை எல்லாம் படித்து பார்க்கப்படும். அதற்கு கால அவகாசம் கேட்கப்படும். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 12,000 பக்கம் என்று சொல்கிறார்கள். எனவே தமிழக அரசு மற்றும் அந்த இதில் எதிர்த்தரப்பு வேற யாராவது இம்ப்ளீட் ஆயிருந்தார்கள் அவர்களெல்லாம் இந்த வழக்கை நாங்கள் படித்து பார்க்க வேண்டும், எனவே கால அவகாசம் வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கு வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நாளையே ஏதாவது உத்தரவு அல்லது சகாயம் தரப்பிலே மீண்டும் கூடுதல் அறிக்கை, நாங்கள் அடிஷனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண, அதாவது கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்கப்படலாம் என்றும் தெரிகிறது. ஆக நாளை இந்த வழக்கிலே ஒரு உறுதியான உத்தரவு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அந்த அறிக்கையெல்லாம் படித்து பார்த்து தமிழக அரசு படித்து பார்க்க வேண்டும், அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சில நடைமுறைகள், சட்ட ரீதியான நடைமுறைகள் இருப்பதனால் இந்த வழக்கு விசாரணை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சரவணன், சகாயம் இன்னைக்கு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிற நிலையில அந்த அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக, அதாவது அவரோட அறிக்கையில் வந்து குறிப்பாக எந்த அளவிற்கு வந்து வருவாய் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வந்து அவர் வந்து உறுதியாக தெரிவிப்பார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் அவரது அறிக்கையில் வந்து சேதாரங்கள் என்ன, பாதிப்புகள் என்ன, எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, வேளாண்மை துறைக்கு எந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, வரி ஏய்ப்பு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது, மேலும் வந்து புராதன சின்னங்கள், வரலாற்று சுவடுகள் எல்லாம் எப்படி அளிக்கப்பட்டிருக்கின்றன, வரத்து வாய்க்கால்கள், குளங்கள், கண்மாய்கள், பொதுப்பணித்துறைக்கு கட்டுப்பட்டில் உள்ள கண்மாய்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சேதாரம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அதில் இருக்கும். குறிப்பாக அதாவது நதிகள், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில மலைகளை காணவில்லை, அதெல்லாம் டாமின் கட்டுப்பாட்டில் இருந்த மலைகளை காணவில்லை. அந்த மலைகளிலிருந்து மழை காலங்களில் மழை பெய்யும் பொழுது அது வரத்து வாய்க்கால்களில் செல்லும் பொழுது அந்த வரத்து வாய்க்கால்கள் எல்லாம் வந்து ஆறுகளையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு என்ற ஒரு நிலையெல்லாம் அதில் இருக்கிறது என்ற ஒரு அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. மேலும் வந்து இந்த புராதன சின்னங்களிலெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய, அதாவது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இதற்கெல்லாம் வந்து அருகில் கிரானைட் நடத்துவதற்கு எந்த அளவுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தார்கள் என்பது பற்றியெல்லாம் அதில் இருக்கும். மேலும் வந்து உறுதியாக, அதாவது எவ்வளவு கோடிக்கு வந்து இதில் வருவாய் இழப்பு என்பதெல்லாம் வந்து அவர் அறிக்கை தாக்கல் செய்த பின்னரே, அந்த அறிக்கையை வந்து முழுமையாக அதிகாரிகள் படித்து பார்த்த பின்னரே தெரிய வரும் என்ற ஒரு நிலையை நிலவுகிறது. ரமேஷ், சகாயம் அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டா அதன் பின்னர் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது அந்த அறிக்கை தாக்கல் செய்ய பின்பு அந்த அறிக்கை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு தமிழக அரசுக்கு உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபைண்டிங்ஸ் என்று சொல்வார்கள், அந்த கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அந்த அறிக்கையிலே இறுதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள், ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள், சகாயம் சில பரிந்துரைகளை கொடுத்திருப்பார். இந்த விஷயங்களை இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எனவே இவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இல்ல காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல ஃபைண்டிங்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள் இவங்கெல்லாம் தரப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த பரிந்துரைகளை வைத்து தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு, இதையெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றங்கள், அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது.